கண்டாஸ்ல பார்த்தீங்களா வந்து ஐலாக் லாக் ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஐலாக்னு சொல்ல வர்றது என்ன, இன்டீஜர் லொகேஷன் பேஸ் இண்டெக்ஸிங். லொக்னு சொல்ல வர்றது லேபிள் பேஸ் இண்டெக்ஸிங். உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுலேயுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குமா இருந்தால் இந்த வீடியோ வந்து நீங்கள் கட்டாயம் முழுசா பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இதை கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் வந்து நான் சிவானுஜன். என்னோட சேனலில் வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ வந்து நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக் ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி பார்த்தாங்க. இந்த லொக் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் பண்ணுது, இதில் எப்படி நாங்கள் காலம்ஸ் ட்ரோஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, அதுலேருந்து எப்படி இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ஐலாக்கை வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். ஐலாக் என்ன, அதை எப்படி எங்களோட டேட்டா செட்டில் அப்ளை பண்ணுறது, அதுலேருந்து எப்படி நாங்கள் டேட்டாவை அதை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ரிட்ரீவல் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஐலாக்னு சொல்ல வரது ஒன்றுமே இல்லை, இன்டீஜர் லொக்கேஷன். அதாவது இன்டீஜர் லொக்கேஷன் ஐன்றதை ரிப்ரசென்ட் பண்ண போகிறது என்ன, இன்டீஜர். இன்டீஜரில் பார்த்தீங்கன்னா ஐன்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்டீஜரை பேஸ் பண்ணி என்ன இன்டீஜர் அந்த நம்பர்ஸை கொடுத்து இண்டெக்ஸில் வந்து அந்த நம்பர்ஸை கொடுத்து நாங்கள் இந்த தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். சரியா வந்து இப்போ நான் இந்த இதுக்கும் லோக்குக்கும் ஐலோக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் ஐலோக்கை பார்த்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டில் வந்து கம்மியாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பேசிக் ரோ ஆப்ரேஷன் வந்து இந்த ஐலாக் ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ அதில் வந்து முதல் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது செலக்ட் சிங்கிள் ரோ பை இண்டெக்ஸ். செலக்ட் சிங்கிள் ரோண்டா நாங்கள் வந்து எங்களோட டேட்டா ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண அதே டேட்டா ஃப்ரேம் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அதில் முதல் 3 ரோ வந்து நான் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் இதில் வந்து எப்படி நாங்கள் ஐலாக் ஆப்பில் பண்ண போகிறோம்டா, முதல்ல வந்து எங்களோட வேரியபிள் வந்து எங்கள் டிஎஃப்ல தான் என்ன எங்களோட டேட்டா செட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அப்படி ஸ்டோர் ஆகிருக்கு எங்கள் டேக்கில் வந்து என்ன அதில் அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் என்ன எங்களோட ஐலாக்கை வந்து அதில் வந்து என்ன ஆப்பில் பண்ண போகிறோம். இப்போ நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னா நாங்கள் டிஎஃப்ல போய் ஐலாக்கை வந்து கால் பண்ண போகிறோம். டிஎஃப் டாட் இன்டு ஐலாக் வந்து கால் பண்ணி அங்கே போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா என்ன ஒரு வேல்யூ கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 கொடுப்போம். இந்த மாதிரி அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் வருதுண்டா, டொயாட்டோ வருது, ஒயிட் வருது, 150043 வருது, 400 வருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எதை ரிப்ரசென்ட் பண்ணுது, எங்களோட ஃபர்ஸ்ட் ரோவை ரிப்ரசென்ட் பண்ணுது. டொயாட்டோ ஒயிட் 150043 $4000. அப்போ உங்களுக்கு விளங்கும் என்ன 0 வேல்யூ கொடுக்கும். 0 வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட முன்னுக்கு இருக்கிற முதலாவது இண்டெக்ஸ் வேல்யூ 0. கிட்டத்தட்ட அது ஒரு இன்டீஜர் வேல்யூ. 0 வேல்யூ நான் கொடுக்கல. எங்களுக்கு வந்து என்ன இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ரோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து எங்களுக்கு இது ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 1 மாற்றுவோம். இதுக்கு 1 மாற்றினோம்டா இதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து ஹொண்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஹொண்டா ரெட் அண்டேக்கு உங்களுக்கு என்ன முதலாவது ரோ, அதாவது முதலாவது ரோண்டேக்கில் வந்து இந்த முதலாவது அதாவது ஒன்றண்ட நம்பருடைய இண்டெக்ஸ், அதாவது ஆக்சுவலி இது எங்களுக்கு 2வது ரோ, பட் அந்த இண்டெக்ஸ் அந்த இன்டீஜர் வேல்யூ எங்களுக்கு 1 இருக்கு. அப்போ அந்த நம்பரை கொண்ட ரோவோட இன்ஃபர்மேஷனை வந்து எங்களுக்கு இது ரிட்ரீவ் பண்ணி தெரியுது. அப்போ உங்களுக்கு என்ன இப்போ ஒரு ஐடியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வேற 2 கொடுக்குறேன். 2 கொடுத்தா என்ன இன்னொரு இன்ஃபர்மேஷனை வந்து இன்னொரு ட்ரோவோட இன்ஃபர்மேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொயாட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் இங்கே டொயாட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து ஒரு சிங்கிள் ரோ என்டிஆர்ஓ சிங்கிள் ரோன்னு சொல்லும்போது அந்த என்டிஆர்ஓ இன்ஃபர்மேஷனை வந்து இது ரிட்ரீவல் பண்ணி கொடுக்குது. ரிட்ரீவல் பண்ணி எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இதில் வந்து 200 ஒன்றுமே இல்லை. எங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ எங்களுக்கு பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியும் டேட்டா ஃப்ரேமில் வந்து என்ன 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் டீப்பாக அதை பற்றி படிக்கணும்னா என்னோட லாஸ்ட் வீடியோஸை பார்த்தீங்கன்னா இல்லை இன்னுமே பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன நாங்கள் வந்து என்ன ஒரு செலக்ட் சிங்கிள் ரோ பை இண்டெக்ஸ், ஒரு சிங்கிள் ரோ எப்படி செலக்ட் பண்ணுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து எப்படி மல்டிபிள் ரோ வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். வந்து மல்டிபிள் ரோ டேக்கில் வந்து இப்போ நாங்கள் டேட்டா செட்டில் வந்து திருப்பி அதே சேம் டேட்டா பண்ணுறேன். இதில் வந்து இப்படி நாங்கள் மல்டிபிள் ரோ வந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம், ரிட்ரீவல் பண்ண போகிறோம்னு பார்க்கல வந்து அதுக்கு ஒன்று மேலே இப்போ நாங்கள் சிங்கிள் ரவுண்டேக்கு டிரெக்டாக என்ன வேல்யூவாக கொடுத்தாங்க. ஸ்கியா பிரேக்கெட்டுக்குள்ள வேல்யூவாக கொடுத்தாங்க. இந்த ஐலக்கோட வர ஸ்கியா பிரேக்கெட் டிரெக்டாக வந்து வேல்யூ கொடுத்தாங்க. இங்கேயும் வந்து என்ன டிஎஃப்ஐ கால் பண்ணி அதில் வந்து டிஎஃப்ல வந்து ஐலக்கை கால் பண்ணி இது வந்து ஐலக்குடைய ஸ்கியா பிரேக்கெட் அங்கே அதுக்குள்ள இந்த ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுத்தோம்னா சிங்கிள் ரோட வேல்யூ தான் வரும். ஆனால் நான் இங்கே மல்டிபிள் ரோ மல்டிபிள் ரோ, அதாவது இந்த மல்டிபிள் ரோ செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே மோர் தேன் 1 ரோ செலக்ட் அப்படி என்றைக்கு நாங்கள் மல்டிபிள் ரோ கொடுக்கும்போது அங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸாக கொடுக்கும். நீங்கள் என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இனிமே இதை பற்றி டீபாக ஆகிருந்துருப்பேன். ஸோ நாங்கள் திருப்பி இங்கேயும் அதை சொல்கிறேன். இங்கே மல்டிபிள் ரோண்டேக்கு வந்து இந்த மோர் தேன் 1, அப்போ மோர் தேன் 1 வேல்யூஸை வந்து நாங்கள் இந்த ஐலாக் ஃபங்க்ஷனாலிட்டிகள் அப்ளை பண்ணும்போது நாங்கள் இண்டிவிஜுவலாக தனியாக வந்து சிங்கிள் நம்பரை இங்கே கொடுக்கல. இங்கே அதை வந்து நாங்கள் உள்ள ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1,2 வேணும், இல்லாட்டி 1,2 இந்த 2 ரோட இன்ஃபர்மேஷன் வேணுமெண்டா லிஸ்ட்டுக்கு, அதாவது நீங்கள் வந்து 2 ஸ்கியா பிரேக்கெட் இருக்குது. ஸ்டார்டிங் லிமிட்ல 2 ஸ்கியா இருக்குது. அவுட்டர் வந்து எங்களோட ஐலாக் ஃபங்க்ஷனாலிட்டியோட ஸ்கியா பிரேக்கெட்டாக இருக்குது. இது இன்னராக இருக்குல்ல இன்சைட்டுக்குள்ள இருக்கிற ஸ்கியா பிரேக்கெட் வந்து என்ன அது வந்து எங்களோட லிஸ்ட் ஆஃப்
லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ், அதாவது நான் கொடுக்க போற என்ன ரிட்ரீவல் பண்ணி எடுக்க போற அந்த ரோஸோட இண்டெக்ஸ், அதாவது இன்டீஜர் வேல்யூ ஆகும். ஓகே, இப்போ இதை நாங்கள் ரன் பண்ணி போய் அவுட் பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன 1,2 எங்கட 1,2 ரோ இருக்கு தானே, எங்கட 1,2 எங்கட இன்டீஜர் வேல்யூ, எங்கட இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கிற ரோஸ் இருக்கு தானே, அந்த இன்டீஜர் வேல்யூ அதை வந்து அப்படி என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துருக்கு. 1, ரோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 4 எக்ஸாம்பிள் இதில் முதல் 5 ரவுண்ட் எடுக்காம 5 ரவுண்டே பை டிஃபால்ட்டாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கலாம், ஓகே இதில் வேற நம்பர் ரோ வேணுமெண்டா நான் இப்போ என்ன 3,5 கொடுக்குறேன், 2,5 கொடுக்குறேன். 2,5 கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து என்ன டொயாட்டோ கிரீன், மற்றது டொயாட்டோ ப்ளூ அண்டு வேறு. ஸோ இங்கே 2வது வந்து என்ன டொயாட்டோ ப்ளூ அண்டு அந்த அதுலேருந்து ஸ்டார்ட் அந்த ரோ ஃபுல்லாக ரிட்ரீவல் ஆயிருக்கு. 5வது வந்து இங்கே உங்களுக்கு நான் இதில் வந்து 6 கொடுத்தீங்க, ஏன்னா வந்து பை டிஃபால்ட் 5 வரைக்கும் 6 கொடுத்தா ஓகே. இங்கே 5வது நாங்கள் 5 வெளியே கொடுத்துருக்கோம். 5 வெளியுன்னா 5 வெளியோட எங்கே மச்சா அதுங்களோட டேட்டா செட்டில் எங்கே 5 மச்சா இந்த இடத்துல மச்சா இங்கே வந்து எங்களுக்கு பை டிஃபால்ட்டாக ஒரு இந்த நம்பர் ஒன்றால் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது வேல்யூஸ் வந்து. அப்போ இங்கே வகைக்கு 5ன்றது வந்து இங்கே ஒரே ரோ தான் இருக்குது 5ல். அப்போ ஒரே ரோ எங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ மல்டிபிள் ரோவை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் மல்டிபிள் ரோஸ், அந்த மல்டிபிள் ரோஸை செலக்ட் பண்ண போகிறோம்னா அந்த மல்டிபிள் ரோஸோட இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குன்னு, இண்டெக்ஸ் வேல்யூனா இந்த இன்டீஜர் வேல்யூ தான் இங்கே கொடுக்குறோம். அதை வந்து லிஸ்ட் ஃபார்மெட்டில் கொடுக்கணும். இப்போ சிங்கிள் ரோ வேணுமெண்டா நீங்கள் வந்து தனியாக வந்து இந்த ஸ்கேப் இருக்குது தனியாக எந்த ஒரு அடிஷனலாக ஒரு ஸ்கேப் பிரேக் கொடுக்காது, அந்த பர்டிகுலர் ரோவோட நம்பரை மட்டுமே கொடுத்துடலாம். நீங்கள் மல்டிபிள் ரோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறீங்கன்னா வந்து இன்னொரு ஸ்கேப் பிரேக்கெட் போட்டு அதை லிஸ்ட் அப் பண்ணி சொல்லுவோம். லிஸ்ட் அப் பண்ணி போட்டு அதில் எந்தெந்த இன்டீஜர் வேல்யூடைய டேட்டா வந்து உங்களுக்கு ரிட்டர்னோ அந்த வேல்யூஸை வந்து என்ன இப்படி செப்பரேட் 2,5 போட்டு கொடுத்தீங்களா என்ன உங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து என்ன உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். இதுதான் என்ன செலக்ட் மல்டிபிள் ரோஸ் யூசிங் iLock ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நாங்கள் அடுத்த வந்து பார்க்க போகிறது செலக்ட் ஸ்லைஸ் ஆஃப் ரோஸ். அது என்ன செலக்ட் ஆஃப் ஸ்லைஸ் ஆஃப் ரோஸ்ன்னு உங்களுக்கு ஒரு டவுட் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டிஎஃப் சேம் டேட்டா ஃப்ரேம் தான், அதை நான் கால் பண்ணுறேன். சரியா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டேட்டா ஃப்ரேமை கால் பண்ணிக்க. இப்போ நீங்கள் இருக்கிறது இந்த ஸ்லைஸ் ஆஃப் ரோண்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்லைஸ்ன்னு சொல்ல வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் ஒரு பர்டிகுலர் பீஸை. ஃபார் நீங்கள் ஒரு கேக் 1 கிலோ கேக் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதில் ஒரு சின்ன ஒரு பீஸில் ஒரு 350 கிராமை வந்து நீங்கள் என்ன கட் பண்ணி ஒரு பீஸை ஸ்லைஸாக வெட்டி எடுக்க போறீங்களா, அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறீங்க அந்த கேக்கில். அதை மாதிரி எங்களோட டேட்டா செட்டில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 ரோன்ட்டு போடுறேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பகுதியை வந்து ஒரு குறிப்பிட்ட கவுண்ட்லேருந்து நான் கட் பண்ணி எடுக்கணும். அதான் ஸ்லைஸ் பண்ணுறேன். இந்த டேட்டா செட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட் பண்ணி எடுக்குது. ஸோ அதை எப்படி எடுக்கிறதுன்ட்டு அது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன திருப்பி என்ன df.iLock என்ற ஃபங்க்ஷனாலிட்டியை கோல் பண்ணிட்டு இங்கே போய் உங்களுக்கு எந்த பார்ட்லேருந்து நீங்கள் கட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3லேருந்து உங்களுக்கு டேட்டா செட்டை நீங்கள் அப்படி என்ன கட் பண்ணி 3லேருந்து அதுக்குள்ளே எல்லாம் உங்களுக்கு வேணுமெண்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் அனலைஸ் பண்ண போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா டேட்டா ஃப்ரேம் உங்களுக்கு நான் சின்ன ஒரு டேட்டா ஃப்ரேம் தான். ஸோ இந்தியா டேட்டா ஃப்ரேம் அவ்வளோதான். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு 3லேருந்து தான் நீங்கள் என்ன கட் பண்ணி வெளியில் எடுக்க போறீங்களா, அது எப்படி எடுக்கிறேன்னா நீங்கள் 300 பண்ணி நீ கொமனா வந்து நீங்கள் 300 கொடுத்தா என்ன வரும் உங்களுக்கு தனியாக 300 அந்த பர்டிகுலர் ரோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். உங்களுக்கு தெரியும் சிங்கிள் ரோ இண்டெக்ஸ் தனியாக நீங்கள் 300 கொடுத்தீங்கன்னா இந்த BMW பிளாக் ஒன் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சிங்கிள் ரோட இண்டெக்ஸ் எங்களுக்கு ஸ்லைசிங் பண்ண எங்களுக்கு வந்து 3லேருந்து கட் பண்ணி வெளியில் எடுக்கணும். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து கொலன் ஒரு ஆட்ரிபியூட்டை நீங்கள் யூஸ் பண்ணி கொலன் ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி இப்போ எடுத்தீங்களா பாருங்க 3ல இருந்து எங்களுக்கு என்ன அவ்வளவுமே கட் பண்ணி எங்களுக்கு பேலன்ஸாக இருக்கிற இந்தியா எங்களுக்கு 9 நம்பரோட இருக்கிற ரோஸோட வந்து எங்களுக்கு டேட்டா செட் முடியுது. அவ்வளோதான் எங்களோட டோட்டல் டேட்டா ஃப்ரேம் எங்கட வந்து சின்ன ஒரு டேட்டா ஃப்ரேம். ஸோ அதில் வந்து எங்கள்கிட்ட இந்தியா டேட்டா செட் முடியுது. அப்போ நாங்கள் வந்து 3 எப்படி கொடுக்கும்போது 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 3 தானே கொடுக்குறோம். 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கல வந்து என்ன அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மிச்சம் ரிமைனிங் இருக்க முழுவதுமே எங்களுக்கு கட் பண்ணி ஒரு ஸ்லைஸாக துண்டாக. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 500 கொடுத்து பார்க்கலாம். 500 கொடுத்தீங்கன்னா 5லேருந்து இந்த 5 டொயாட்டோ கிரீன்லேருந்து அப்போ டொயாட்டோ கிரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ரிமைனிங்காக இருக்குன்னு அவ்வளோத்தையும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. சிலைஸ் சிம்பிள், நீங்கள் ஒன்றுமே இல்லை. அது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வெட்டி வெளியில் எடுக்கிறீங்க, கட் பண்ணி எடுக்கிறீங்க. அதை மாதிரி தான் இந்த டேட்டா செட்லேயும் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து ரிட்ரீவ் பண்ணுறீங்க. இப்போ டெக்னிக்கலாக காய்ச்சி நாங்கள் அந்த மாதிரி டேர்ம்லாம் கதைக்கணும், இப்படி கதைக்கிறாது. ரிட்ரீவல் பண்ணி நீங்கள் எடுக்கணும். சரி, ரிட்ரீவல் பண்ணிங்கன்னா அதை வந்து அந்த பர்டிகுலர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட பெரிய டேட்டா செட்லேருந்து ஒரு சின்ன ஒரு டேட்டா செட்டை கட் பண்ணி எடுக்கிறீங்க என்ன உங்களோட அனலிஸ்ட் பர்பஸுக்காக. இதை நீங்கள் எப்படியும் இப்போ 5 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 அந்த மாதிரி என்ன ஈஸியாக வந்து என்ன உங்களுக்கு தேவையான இடத்துல இப்போ நீங்கள் உங்களுக்கே சொன்னால் நான் இப்போ நீங்கள் இது கொடுக்காம கொலன் கொடுக்காம ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுத்தா உங்களுக்கு என்ன ஒரு இண்டிவிஜுவல் இது மட்டும் தான் பெறும். ஒரு இண்டிவிஜுவல் ரோடு 5 ரோடு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். அதே நீங்கள் கொலனா கொடுத்தீங்கன்னா அது ஸ்லைசிங்னு சொல்லுவோம். அது ஸ்லைசிங்னா அது 5லேருந்து என்ன பேலன்ஸை மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரியா, அப்போ அடுத்தது வந்து இப்போ இது மேல் நாங்கள் என்ன பார்த்தாங்க ஸ்லைசிங் பார்த்துனாங்க, செலக்டர் ஸ்லைஸ் ஆஃப் ரோஸ் பார்த்துனாங்க, மேலே மல்டிபிள் ரோஸ் அப்படி செலக்ட் பண்ணிட்டு பார்த்துனாங்க.
சிங்கிள் ரோ எப்படி இந்த ஐலாக் வந்து ஐலாக்கை யூஸ் பண்ணி சிங்கிள் ரோ செலக்ட் பண்ணி இப்போ அடுத்தா வந்து பார்க்க போறது நாங்க வந்து என்ன இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்லைட் கட் பண்ணி விடுறேன். பேசிக் காலம்ஸ் செலெக்ஷன். இப்போ நீங்க எவ்வளோ நாங்க ரோ தான் செலக்ட் பண்ணினாங்க. அப்போ எங்களால காலம்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அடிக்கலாம். ஒரு பர்ட்டிகுலர் வந்து ஒரு 100 காலம் இருக்குன்னா இல்லைன்னா ஒரு 10 காலம் தான் வேணும். ஒரு 5 காலம் தான் வேணும். அப்போ அதை எங்களால ரிட்ரீவ் பண்ணி எடுக்கலான்டா எங்களால் காலம்ஸையும் எடுக்க முடியும். இப்போ அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. ஸோ காலம்ஸ் எப்படி எடுக்கிறோம்டா முதல்ல நாங்கள் சிங்கிள் காலமாக பார்ப்போம் தெரியும். மற்றது ப்ராப்ளம் சிங்கிள் காலம் பார்க்கலாம் வந்து நாங்கள் முதல்ல வந்து எங்களோட டேட்டா செட்டை வந்து என்ன கால் பண்ணுறேன். கால் பண்ணிக்கலாம் வந்து கால் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் என்ன சிங்கிள் காலமுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும். சிங்கிள் காலம் நீங்கள் எப்படி எடுக்க போறீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் வளமாய் தான் டிஎஃப் கால் பண்ணிட்டு ஐலோக கால் பண்றீங்க. கால் பண்ணி இங்க என்ன செய்ய போறீங்களா ஸ்கேப் பிரேக்கிட்ட போறீங்க. ஸ்கேப் பிரேக்கிட்ட போட்டு முதல் கொலனன்ற ஒரு விஷயத்த போறீங்க. நான் அப்படி செய்யறது பாருங்க. கொலனண்டு போட்டு நான் கமாண்டு போடுறேன். கமாண்டு போட்டுட்டு இங்க 1 அண்டு கொடுக்கும். இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இங்க வந்து என்ன அவுட்புட் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரெட் ப்ளூ ஒயிட் வித் ரெட் ப்ளூ அண்டு வருது. அப்போ என்ன ஒயிட் ரெட் ப்ளூ ஓகே நான் இந்த வந்து டேட்டா ஃப்ரேம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷோ பண்றேன். அப்படி ஈஸியா இருக்கு. எங்கட முதலாவது இதான் எங்கட இந்தியா டேட்டா ஃப்ரேம் சரியா. அதுல வந்து மேக் அண்ட குளத்துக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை பாருங்க. மேக்கில் கலர் அண்ட குளம் டேட்டா ஃப்ரேம் தான் டிஎஃப். அதுல வந்து கலர் அண்ட குளமுக்கு கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷனை பாருங்க. ஒயிட் ரெட் ப்ளூ பிளாக் ஒயிட் கிரீன் ப்ளூ ப்ளூ ஒயிட் ப்ளூ. அப்போ இங்க நாங்க எங்களுக்கு வந்து அவுட்புட் பாருங்க. ஒயிட் ரெட் ப்ளூ பிளாக் ஒயிட். அப்போ உங்களுக்கு ஐடியா வந்து எங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து என்ன இந்த கலர் அண்ட் ஒரு சிங்கிள் கொலமை வந்து எங்களுக்கு என்ன இந்த கோட் வந்து எங்களுக்கு ரிட்ரீவல் பண்ணி தந்தது. அப்போ இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்டா ஓகே. இதுல வந்து கமன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த கம வந்து நீங்க கவனமா பார்க்கணும். இந்த கம என்ன சொல்ல வருதுன்னா இந்த கமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து கொமனா வந்து ரோ இன்ஃபர்மேஷனை குறிக்கும் சரியா. அதே மாதிரி இந்த கமாவுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது. இப்போ நாங்கள் ரைட் சைட்ல என்ன 1 ஒரு வேல்யூ போட்டிருக்கோம் சரியா. ரைட் சைட்ல வந்து என்ன நாங்கள் 1 ஒரு வேல்யூ போட்டிருக்கோம். அப்போ இந்த கமாவுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது வந்து இங்க 1 இருக்குது. அப்போ ரைட் சைட்ல கொமனா கமாவுக்கு ரைட் சைட்ல இருக்கிற வார விஷயங்கள் வந்து கொலமுக்குரிய விஷயங்கள். ரைட் கமாவுக்கு முன்னுக்கு இப்போ தொடக்கத்துல நாங்கள் ஸ்கேப் பிரேக்கெட் போட்டோம்னா கமாவுக்கு முன்னுக்கு இருக்கிற விஷயம் போட்டோம்னா அது வந்து ரோவோட இன்ஃபர்மேஷன். அப்போ நீங்க கமாவை வச்சு தான் நீங்க என்ன இது கதைக்கணும். நீங்க ரோவையும் குளமையும் கதைக்கிற சந்தர்ப்பங்கள் இல்லாட்டி கமா போட்டு இந்த ஸ்கேப் பிரேக்கெட் வந்து ஐலாக் பாவிக்கிறீங்க ஸ்கேப் பிரேக்கெட் யூஸ் பண்ணீங்க அதுக்குள்ள கமான்ற ஒரு விஷயத்தை நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் வர வேண்டியது என்ன ஃபர்ஸ்ட் அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ரோஸ் ரைட் சைட்ல இருக்கிறது வந்து கொலம்ஸா கதைப்போம். இல்லாட்டி வந்து நீங்க ஸ்கேப் பிரேக்கில் ஃபர்ஸ்டா போட போறீங்கன்னு சொல்லி நீங்க கமாண்ட் போட்டாலே கமாக்கு முன்னுக்கு இருக்க போறது அது என்ன முன்னுக்கு இருக்க போறது நான் சொல்ல வர்றது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ரோஸை குறிக்கும். ரைட் சைட்ல இருக்கிறது 1 குறிக்கும். ஓகே. அப்ப 1 அண்ட் உங்களுக்கு குறிக்கல இங்க 1 அண்ட் என்னத்த ரெப்ரசென்ட் பண்ணுது? எங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர் அண்ட் ஒரு கொலம்ன்ற டீடைல் தான் இது ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு பாக்கீங்க ஒயிட் ரெட் அண்ட் இங்க கலர் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்ப கலர் வந்து நீங்க 1 ஆண்டு இருக்கிறேன். ஏன்டா ரோஸ் அண்ட் விளங்கிக்க எக்ஸ்பிளிசிட்டாவே இந்த எங்களுக்கு இந்த 0 1 2 ஸ்டார்ட் தான். பட் இங்க எங்களோட டேட்டா ஃப்ரேம்ல இங்க 0 2 1 2 2மே இல்ல. அப்ப என்னண்டு இது 1 நீங்க என்னண்டு 1 வந்து இங்க எங்களுக்கு கலர் ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது வந்து எங்களோட டேட்டா ஃப்ரேம்ல வந்து பை டிஃபால்ட்டா வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து எங்களால என்ன 0 1 2 1 ரோஸ் வந்து எங்களுக்கு பார்க்க முடியல. ஆனா கொலம்ஸ் எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு பை டிஃபால்ட் அது இன்டர்னலா வந்து கொலம்ஸ்ன்ற வேல்யூம் 0ல இருந்தா இந்த கொலம்ஸ்ன்ற இண்டெக்ஸ் வேல்யூமே என்ன 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்குக்கு வந்து மேக்கின்ற இண்டெக்ஸ் வேல்யூ இன்டர்னலா வந்து 0வா இருக்கும். கலருண்ட இண்டெக்ஸ் வேல்யூ இன்டர்னலா வந்து 1ஆ இருக்கும். இங்க வந்து 2ஆ இருக்கும். அது என்ன ஒன்றா கூட்டிட்டு போய் இப்போ எங்களுக்கு ரோஸ் வந்து ரோண்ட இண்டெக்ஸை பார்க்கும்போது என்ன 1 பண்ணா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கூட்டிட்டு போகுது டோட்டல். அத மாதிரி இங்க கொலம்ஸும் வந்து என்ன 0ல இருந்து இன்டர்னல் எங்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டா வெளியில தெரியாது. இப்போ எங்களுக்கு ரோஸ் வந்து வெளிப்படையா வந்து எங்களால பார்க்கக்கூடியமே இருக்கு. ஆனா கொலம்ஸுக்கு வந்து எங்களுக்கு வெளிப்படையா தெரியாம இருக்கு. ஆனா எங்களுக்கு இன்டர்னலா என்ன அதுவும் 0ல இருந்து ரோ மாதிரி 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் 0 அப்ப மேக் கொலம் வந்து 0ல ஸ்டார்ட் ஆயினா அப்ப உங்களுக்கு என்ன பை டிஃபால்ட்டா 1ஆல தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன கலர் கொலமும் என்ன என்னென்ன அது 0ல இருந்து மேக் கொலம் ஸ்டார்ட் பண்ணும்போது கலர் கொலம் 1 எடுக்கும், ஓடோமீட்டர் கொலம் 2 எடுக்கும், டோர்ஸ் கொலம் 3 எடுக்கும், பிரைஸ் கொலம் 4 எடுக்கும். அப்ப இருக்கேக்கல நான் உங்களுக்கு சொன்னா கமாக்கு அங்கால இருக்கு. எங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேல்யூ வந்து என்ன? அது வந்து எங்கட கொலம்ஸ குறிக்கும். அப்ப 1 அண்ட் இப்ப உங்களுக்கு 1 எத குறிக்க போகுது? இப்ப எங்கட தியரி படி பார்த்தா எங்கட அண்டர்ஸ்டாண்டிங் படி 1ன்றது கலர் கொலம் குறிக்கும். ஓகே 1ன்றது எங்களுக்கு அப்ப கமாக்கு அங்கால 1 வருது. அப்ப கொலம் வருது. அப்ப இந்த கொலன்ன்ற ஒரு விஷயம் என்னது சொல்ல வருது? இப்ப பாக்கலாம் நீங்க 1 அண்ட் இன்ஃபர்மேஷன் கொலமா தெரியுது. ஆனா கொலம்ல வந்து பாத்தீங்கன்னா முழு வேல்யூமே எங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. முழு வேலையுமே ரிட்டர்ன் ஆயிருக்கீங்கல்ல. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து முழு வேலையுமே ரிட்டர்ன் ஆயிருக்கின்றீங்க. என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த கொலம்ல இருக்கிற எல்லா ரோஸோட வேல்யூ இப்ப இந்த கலர்ன்ற கொலம் எடுத்தா இது ஒரு ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற கலர் இன்ஃபர்மேஷன் ஒயிட். அந்த கொலம்ல இருக்கிற செகண்ட் ரோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரெட். அந்த கொலம்ல இருக்கிற தேர்ட் ரோல இன்ஃபர்மேஷன் ப்ளூ. அந்த கொலம்ல இருக்கிற ஃபோர்த் ரோல இருக்கிற பிளாக். அப்படி எல்லா
டோட்டல் இன்ஃபர்மேஷன் கடைசி குழம்பு இருக்குது வைட் அந்த அவ்வளவு இன்ஃபர்மேஷனே வந்திருக்கு. அப்ப என்டிஆர் ரோ இன்ஃபர்மேஷனுமே இது கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிருக்கு இந்த கோல். அப்ப இது என்ன சொல்ல வருதுன்னா இந்த கொலன் என்ன சொல்லுதுன்னா முழு ரோஸையுமே ரிட்டர்ன் பண்ணு. சரியா? முழு ரோஸையுமே நீ ரிட்டர்ன் பண்ணுன்றதா இது மீன். அப்ப நீங்க இப்படி கொலன்ன்ற ஒரு முன்னுக்கு நாங்க போட்டுட்டோம்னாலே வந்து இது வந்து முழு ரோஸையுமே உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணு. இதுக்கு நீங்க வந்து இப்ப நாங்க அடுத்த எக்ஸாம் வாங்கி இன்னுமே உங்களுக்கு இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்க கொலன் போட்டோம்டா கமாக்கு முன்னால வந்து கொலன் போட்டோம்டா இது வந்து முழு ரோஸுமே இன்வெர்ட் பண்ணும். அந்த கமாக்கு இங்கால வார வெளியே பொறுத்து அது எந்தெந்த ரோஸ் எந்தெந்த குழம்புக்குரிய ரோஸ் அது அதுக்கு ப்ரையாரிட்டி செய்வோம். இப்ப நாங்க 1 கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் இப்ப 4 கொடுத்தோம்டா இங்க பிரைஸ் எனக்கு 4 தானே மேக்ஸிமம். நீங்க ஏண்டா மேக் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கலர் வந்து 1, ஓடோமீட்டர் 3, டோர் வந்து 0, 1, 2, 3, 4. டோர் வந்து 3, பிரைஸ் வந்து 4 ஆயிருக்கு பாருங்க. 0 மேக் வந்து 0, கலர் வந்து 1, ஓடோமீட்டர் வந்து 2, டோர்ஸ் வந்து 3, பிரைஸ் வந்து 4. அப்ப நாங்க பிரைஸ் இந்த பிரைஸ் வந்து தானே கொடுத்தாங்க. பிரைஸ் 4 இந்த இன்டீஜர் வேல்யூ என்ன 4. இந்த 4 என்ன டைரக்டா வந்து என்ன பிரைஸ் கொலமை மென்ஷன் பண்ண போ. அப்ப இங்க வந்து இந்த பிரைஸ் கொலமங்களுக்கு வேற வேணும். சேம் டைம் இங்க கோலன் கொடுத்தோம். கோலன் கமாக்கு முன்னால கோலன் இருக்கு. அப்ப கமாக்கு முன்னால இருக்கிறது வந்து ரோ இன்ஃபர்மேஷன். அதுல வந்து நான் கோலன் கொடுத்தோம்டா முழு ரோவையும் ரிட்டர்ன் பண்ணு. இந்த 4வது கொலமுக்குரிய 4வது இண்டெக்ஸ் வேல்யூடைய கொலமுண்ட முழு ரோவையும் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி தாண்டிங்களா அது எங்களுக்கு முழு இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் பண்ணி தரும். அப்ப நீங்க இது வந்து இந்த மல்டிபிள் கோலம் செலக்ட் பண்ணிடலான்னு இருக்கிறேன். ஸோ நாங்க வந்து அடுத்தது வந்து மல்டிபிள் கோலம் செலக்ட் பண்றதை தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? இதுல வந்து நாங்க இப்ப பார்த்தது வந்து செலக்ட் பண்றது வந்து சிங்கிள் கோலம். இப்ப நாங்க அடுத்த வந்து பார்க்க போறது என்ன மல்டிபிள் கோலம் வந்து நாங்க எப்படி செலக்ட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகே. இப்ப நாங்க திருப்பி டிஎஃப் கால் பண்றோம். சரியா? டிஎஃப் கால் பண்ணி ஐலோக்க திருப்பி கால் பண்றோம். அங்க போதிரி வந்து மல்டிபிள் கோலம் சூஸ் பண்ணணும். சரி அப்ப நான் கோலம் தானே மல்டிபிள் கோலம் சூஸ் பண்ண போறோம். அப்ப எங்களுக்கு வந்து ரோஸ் வந்து எங்களுக்கு எல்லா ரோவும் பெறணும். அப்ப நாங்க கமா போறோம். அப்ப உங்களுக்கு சொன்னா கமாக்கு முன்னுக்கு இருக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ரோஸ். அப்ப நாங்க கமாக்கு முன்னுக்கு இங்க கொலன் போட்டா அதுல மீனிங் என்ன? ஓகே எங்களுக்கு எல்லா ரோஸையும் ரிட்டர்ன். கமாக்கு வந்து ரைட் சைட்ல இருக்க போற விஷயம் என்ன? அது வந்து கோலம்ஸோட இன்ஃபர்மேஷன். நாங்க மேல வந்து இப்ப சிங்கிள் கோலம் கொடுத்த போறோம். 2 கொடுத்தோம்டா தனியா வந்து சிங்கிள் கோலமையா ரிட்டர்ன் பண்ண. ஆனா எங்களுக்கு இப்ப சிங்கிள் கோலம் தேவையில்ல. எங்களுக்கு வந்து என்ன மல்டிபிள் கோலம் எங்களுக்கு தேவை. அப்ப மல்டிபிள் கோலமை நாங்க எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஐடியா வரும். இப்ப உங்களுக்கு நாங்க மேலேயே வந்து மல்டிபிள் ரோவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நாங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா வந்து வச்சிருந்தாங்க. மல்டிபிள் ரோவை நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஸ்கேப் பிராக்கெட்டுக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸா கொடுக்கணும். சரி அவுட்டர் ஸ்கேப் பிராக்கெட் ஐலோக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி மல்டிபிள் வரும்போது அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்கேப் பிரேக்கர் கொடுத்து அது எந்தெந்த வேல்யூஸை ரிப்ரசென்ட் பண்ணி இல்லை எந்தெந்த இண்டெக்ஸ் வேல்யூ ரிப்ரசென்ட் பண்ணுறது அதை வந்து ஸ்கேப் பிரேக்கர் அதே சேம் இங்க நாங்க அப்ளை பண்ண போறோம். இங்க வந்து நாங்க இந்த மல்டிபிள் கோலமா சூஸ் பண்ண போறோம். அப்ப இங்க சிங்கிள் வேல்யூ கொடுத்தா ஒரு கோலம் ரிட்டர்னா மல்டிபிள் கோலம் வந்து ஸ்கேப் பிரேக்கெட்டுக்குள்ள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3,400 கொடுத்தனண்டா அப்ப உங்களுக்கு ஐடியா வந்து என்ன அவுட் இருப்போம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப 2 கோலம் ரிட்டர்ன் ஆயிருக்கு. சரி அப்ப இந்த கமாவுக்கு முன்னால இருக்கிறது வந்து ரோவோட இன்ஃபர்மேஷனை குறிக்கும். இங்க வந்து கொலனண்டு கொடுத்ததால கொலனண்ட மீனிங் வந்து முழு ரோவையுமே ரிட்டர்ன் பண்ணுவோம். முழு ரோவனுடைய டோட்டல் டேட்டா செட்டே 9th இண்டெக்ஸோட முடியுது. அப்ப முழு ரோவன் என்ன அத்தனை இண்டெக்ஸ் உடைய ரோ இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன். ஆனா நாங்க கொலம்புக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம். அதாவது வந்து கமாவுக்கு அங்கால இருக்கிற விஷயம் அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கிற விஷயம் கமாவுக்கு ரைட் சைட்ல இருக்கிற விஷயம் வந்து எங்களுக்கு என்ன கொலமோட இன்ஃபர்மேஷன். அப்ப இங்க வந்து நாங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்கேப் பிரேக்கெட் போட்டு 3,400 கொடுக்க டோர்ஸ் அண்ட் பிரைஸ் வருது. அப்ப உங்களுக்கு எவ்வளவு இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கொலம்ஸ். இப்போ 0 மேக்கா இருக்கும், 1 வந்து கலரா இருக்கும், 2 வந்து ஓடோமீட்டர் இருக்கும், 3 வந்து என்ன டோர்ஸா இருக்கும், 4 வந்து பிரைஸா இருக்கும். அப்ப டோர்ஸும் பிரைஸ்னா என்ன எங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப இப்படித்தான் என்ன நாங்க மல்டிபிள் கோலம்ஸா சூஸ் பண்ணோம். அதாவது மல்டிபிள் கோலம்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம வேல்யூ தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க கன்சிடர் பண்ண வேண்டியது. நாங்க இப்ப ரோஸ் கோலம்ஸ் பரலா ஒர்க் பண்ணும்போது கம போட்டுட்டோம்னா எங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ரோஸும் ரைட் சைட்ல வந்து கோலம்ஸ் இருக்கும். அதே நேரம் கோலம்ஸை வந்து மல்டிபிளா சூஸ் பண்ண போறோம். இல்லை ஸ்கேப் பிரேக்கெட் போட்டு உங்களுக்கு எந்தெந்த கோலம் போடுமோ அந்த இண்டெக்ஸ் அதாவது நாங்கள் ஐலோக் யூஸ் பண்றதுல வந்து ஐலோக் வந்து ஐன்றது இன்டீஜர். இப்போ நீங்க இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் இங்க கொடுக்க வேணும் கட்டேன். அப்பதான் என்ன உங்களுக்கு என்ன உங்களோட அவுட்புட் வந்து என்ன உங்களுக்கு ரிட்டர்னா. இது வந்து உங்களுக்கு என்ன மல்டிபிள் கோலம்ஸை சூஸ் பண்றது. இப்ப நீங்க அடுத்தது கேட்கலாம் ஓகே கொலம்ஸ்ல வந்து என்ன ஸ்லைஸ் பண்ணிடலாம். இப்ப நாங்க மேல நாங்க என்ன எங்களோட இதுல வந்து என்ன ரோஸை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துனாங்க. இப்ப 5 கொடுத்து 5ல இருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்தியா டேட்டா செட்ல எங்களுக்கு இந்தியா டேட்டா செட் வேண்டாம். ரோஸ் 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு கட் பண்ணித்தா கீழே கட் பண்ணித்தா உலகத்து தான் பண்ணீங்க. நாங்க 5 கொடுத்தாங்க ஐலோக்ல வந்து ரோஸ் இப்படி இருக்கு. அப்ப இதை குழம்புக்கு அப்ளை பண்ணலாம் வேண்டாம். எஸ் குழம்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதை எப்படி அப்ளை பண்றேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேம் நாங்க இப்ப அப்ளை பண்ண அதே மாதிரி கன்செப்ட்ல அப்ளை பண்றோம். இப்போ நாங்க வந்து செலக்ட் என்ன செலக்ட் ஸ்லைஸ் ஆஃப் காலம்ஸ். இப்போ நான் எங்க டேட்டா ஃப்ரேமை கால் பண்ணி
ஐலக்கண்ட ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணுறேன். ஸ்கேர் பிராக்கெட் போடுறேன். ஸ்கேர் பிராக்கெட் போட்டு நான் ஒரு கொலனண்டு போட்டு ஒரு கமாண்டு போட்டுனேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ஓகே கமா போட்டுனேன். கமாவுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னன்னு சொன்னான், அது வந்து ரோவோட இன்ஃபர்மேஷன். ஆனால் இங்கே வந்து ரோவோட இன்ஃபர்மேஷன் ஓகே முதல்ல ரோவோட இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம். ஆனால் இங்கே ரோவோட இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கமா எப்படி கொலனண்டு போட்டுருக்கோம். அப்போ கொலனண்டு போட்ட என்ன மீனிங், அது வந்து முழு கோலம் செஞ்ச முழு ரோஸையும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஓகே. அப்போ உங்களுக்கு ரோஸோட விஷயம் சரி. அடுத்து வந்து கமாவுக்கு வந்து என்ன ரைட் சைட். ரைட் சைடில் வந்து என்ன ரைட் சைடு என்ன வேலை பக்கம் வேலை ரைட் சைடில் இன்னும் இன்ஃபர்மேஷன் கோலம்ஸோட இன்ஃபர்மேஷன் வேணும். ஆனால் இங்கே வந்து என்ன கோலம்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு வந்து என்ன ஸ்லைஸ் பண்ணி வேணும். அதை எப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறேன்டா ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒன்னு விட்டீங்களா என்ன வரும், அந்த ஒரு கோலம் இன்ஃபர்மேஷன் தான் வரும் சரியா. 1 இப்போ அப்படி கொடுக்காம 1,4 கொடுக்கணும். இதுக்கு என்ன அவுட்புட் வரும். அப்போ இங்கே என்ன நடக்குதுண்டா 1,4 கொடுக்கல வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். அதாவது இந்த கமாவுக்கு முதலே சொன்னால் கமாவுக்கு லெஃப்ட் சைடில் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்டா உங்களுக்கு ஈஸியாக என்ன டக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் சேம் டைம் என்னோட பேரலாக கோட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கமாவுக்கு வந்து என்ன ரைட் சைடில் இருக்கிறது வந்து கொலம்ஸோட இன்ஃபர்மேஷன் சரியா. அப்போ கொலம்ஸோட இன்ஃபர்மேஷன் டேக்கில் வந்து நாங்கள் 1,4 கொடுத்துருவோம். அப்போ 1 போடேக்கில் கலர் தான் நீங்கள் 1 இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும். மேற்கண்ட குழம்பு வந்து என்ன மேற்கண்ட குழம்புல பார்த்தாண்டா அதான் 0 ஸ்டார்ட் ஆகுது. கலர் 1, ஒடோமீட்டர் 2, டோர்ஸ் 3, ப்ரைஸ் 4. அப்போ நாங்கள் 1 இதில் வந்து 1:4 கொடுக்கும்போது கலர் 2 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1, 2, 3. ஆனால் இங்கே 4 வந்து நாங்களுக்கு ப்ரைஸ் குளமே இருந்தது. ஆனால் இங்கே 4 பேர் இல்லை. இங்கே ஐலோக்கில் என்ன இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்து இந்த இண்டெக்ஸிங்கில் பார்த்தோம்டா இண்டெக்ஸிங் இவ்வளவு இண்டெக்ஸிங்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்லைசன் இருக்கு, இந்த ஸ்லைசிங் பார்ட்ன்றது இதைத்தான் ஸ்லைசிங் பார்ட்னு சொல்கிறது. இந்த 1:1:4 இருக்குல்ல இதைத்தான் ஸ்லைசிங் பார்ட்ன்றோம் சரியா. இது என்ன சொல்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 இண்டெக்ஸிங் பண்ண அதுங்களுக்கு கலர் என்னடா 0 மேக்கா இருந்தது மேற்கோளமா இருந்தது 1 வந்து கலர் அதை எடுக்குது. ஆனா 4 வந்து எடுக்க 4ன்றதுங்கட பிரைஸ் கோலம் சரியா. 4 வந்து என்னதுங்கட பிரைஸ் கோலம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இதுலயே நேரா காட்டுறேன். 4ன்றது வந்து எங்கட பிரைஸ் கோலம் df டாட் ஹெட் HEAD ஓகே சரியா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 0ன்றது வந்து கோலம்ஸ்ல 0ன்றது மேக் கோலம், கலர்ன்றது 1 இண்டெக்ஸ்ல இருக்கு, ஓடோமீட்டர் 2, டோர்ஸ்ன்றது 3, பிரைஸ்ன்றது 4. அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ 4. அது எங்கட இண்டெக்ஸ் வேல்யூ இன்டிஜர் வேல்யூ 4 எங்கட இன்டர்னல். ஆனா இங்க 4 கொடுக்கும். இங்க 1:4 ஓகே 1 கலர் எங்கட 1 அது ரிட்டர்ன் ஆயிருக்கு. 2 ஓடோமீட்டர் ரிட்டர்ன் ஆயிருக்கு. 3 டோர்ஸ். அப்ப இந்த ஸ்லைசிங் என்ன சொல்லுதுண்டா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு 4ல முடி 4ல முடியண்டா இங்க வந்து 4ன்றது எடுக்காது. இங்க 4ன்றது என்ன எங்களுக்கு பிரைஸ் கொலாம். இங்க அதை எடுக்காம அதுக்கு முன்னுக்கு இருக்கிற வேல்யூட என்ன எங்கட இது வந்து ஸ்லைசிங் வந்து முடியுது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற வேல்யூ என்ன டோர்ஸ். இப்ப இது இப்படித்தான் நாங்க என்ன செலக்ட ஸ்லைஸ் ஆஃப் காலம்ஸை வந்து எப்படி இந்த ஐலோக்கை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான என்ன ஒரு டெக்னிக். இந்த மாதிரி நாங்க என்ன பெர்டிகுலர் காலம்ஸை எடுக்கலாம். பிறகு இதுல நான் வேற ஒரு 3 கொடுத்துருந்தா உங்களுக்கு நான் 3 என்ன குழம்பு இருப்போம் 2 தான் பேர் என்ன 3 எடுக்காது. என்ன உங்களுக்கு முதலே சொன்னா என்ன இந்த ஸ்லைசிங்ல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன 1ன்றது என்ன கலரை ரிப்ரசென்ட் பண்ணுது. என்னோட இதுல வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்றது 1 கலர் பண்ணுது. ஆனா 1லேருந்து 3 மட்டும் ஸ்லைஸ் பண்ணி தாண்டு கொள்ளும் போது 1, 2 ரெண்டாவது என்ன ஓடோமீட்டர் அங்க 3 வந்து ஸ்லைசிங்ல கடைசி வெளியே எடுக்காது. அப்ப நீங்க 3 வந்து என்ன டோர்ஸ் இருக்கு. அப்ப இங்க டோர்ஸுக்கு முன்னுக்கு இருக்குது என்ன ஓடோமீட்டர் அதோட க்ளோஸா. நீங்க வந்து இப்ப 0லேருந்து 1 வேண்டாலும் நீங்க எடுக்கலாம். 0லேருந்து நீங்க 4 கொடுத்தீங்களா 0லேருந்து 4 என்ன அவுட்புட் நினைக்கிறீங்க. அந்த பாஸ் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சொன்னா கமாக்கு இங்கால லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கிறது வந்து கொலம்ஸோட இன்ஃபர்மேஷன். அதில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4ல் வந்து ஃபினிஷ் பண்ணு. அப்போ 4லேருந்து ஃபினிஷ் பண்ணிக்க கடைசி வெளியே 4வது வெளியே வரும். அதாவது 3வது வெளியே மட்டும் தான் வரும். இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். என்ன அதானே ஸ்டார்டிங் பண்ணி 0 4 டேக்கில் வந்து ப்ரைஸ். ஆனால் ப்ரைஸ் வராது. அப்போ டோர்ஸோட முடியும். இப்போ மேக்கில் ஸ்டார்ட் பண்ணி ரோடோட முடியணும். அப்போ எஸ் மேக்கில் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு டோர்ஸோட முடியுது. அதே நேரம் உங்களோட ரோஸ் எவ்வளோ வேணுமெண்டா ரோ வந்து எங்களுக்கு முழு ரோவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணு சொல்லிட்டு வேண்டாம். கமாவுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து என்ன கொலன் கொடுத்து கொலன் கொடுத்த ஒன்றுமே இல்லை. அது வந்து என்ன முழு ரோஸையும் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணித்தா. ஸோ இவ்வளோதான் இந்த என்ன ஸ்லைஸ் ஆஃப் காலம்ஸ். இப்போ எங்களுக்கு காலம்ஸில் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் காலம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் அப்புறம் இந்த ஒரு டேட்டா செட்டில் மட்டும் உங்களை அனலைஸை ஃபர்தராக கண்டினியூ பண்ணல. இப்போ வந்து பெரிய டேட்டா செட்டுக்கு இந்த மாதிரியான இந்த ரிட்ரீவல் டெக்னிக்கல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஐலாக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஈஸியாக ஸ்பெசிஃபிக் வந்து இன்டிஜர் வழியை பேஸ் பண்ணி எங்களை ஆக்சஸ் பண்ணக்கூடிய இருந்தால். ஸோ அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து நாங்கள் வந்து ரோவையும் கொலையும் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது என்ன ரோவையும் கொலையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் மேலே வந்து என்ன தனியாக வந்து என்ன கொலன் கொடுத்தே எல்லா ரோஸையும் வந்து யூஸ் பண்ணி அந்த எல்லா ரோஸையும் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ நீங்கள் இருக்கலாம் இப்போ
ஒரு பர்டிகுலர் காலம்ஸ் ஒரு பர்டிகுலர் ரோஸ். ஏன் நாங்கள் எல்லாரையும் யூஸ் பண்ணோம் ஒரு பர்டிகுலர் ரோஸை மட்டும் யூஸ் பண்ணோம். அதே இந்த குழம்பு எப்படி ஒரு குறிப்பிட்ட குழம்பு யூஸ் பண்ணுறோமோ எப்படி யூஸ் பண்ணுறோமோ ஏன் நாங்கள் பர்டிகுலர் ரோஸையும் யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து அதான் செய்ய போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்களா வந்து முதலாவது வந்து சிங்கிள் ரோ சிங்கிள் குளம். அப்போ நீங்களாவது இந்த சிங்கிள் ரோ சிங்கிள் குளம் உண்டு அதை ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு ரோவையும் ஒரு குளமையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்படி எப்படி இப்போ நாங்கள் மேலே பார்த்தீங்களா என்ன ரோஸை மட்டும் தனியாக எடுத்துனாங்க குளம்ஸை மட்டும் தனியாக எடுத்துனாங்க. இப்போ வந்து சிங்கிள் ரோ சிங்கிள் குளம் எப்படி எடுக்க போகிறோம். அப்போ அது சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன டிஎஃப்ஐ வளமாய் கால் பண்ணுறீங்க ஐலோக்கோ கால் பண்ணீங்க ஸ்கேர் பிரேக்கிட்ட போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு காமாவையும் போடுறேன் ஈஸியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த காமாவை வச்சு நான் கைப்போம். காமாவுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைட் லெஃப்ட் சைட்டை கைப்போம். இப்போ உங்களுக்கு சொன்னால் லெஃப்ட் சைடில் வந்து எப்பவுமே ரோட இன்ஃபர்மேஷன் இருக்க மாட்டேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டென் கொடுக்குறேன். ஓகே இப்போ எங்களுக்கு சிங்கிள் ரோ வேணும். எங்களுக்கு 2 கொடுப்போம். ரைட் சைடில் வந்து நாங்கள் 4 கொடுப்போம். சரியா நான் மேலே உங்களுக்கு டேட்டா ஃப்ரேம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிப்பேன். உங்களுக்கு டேட்டா ஃப்ரேம் என்ன df டாட் ஹெட்டில் வந்து ஒரு 3 இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஹெட்டில் வந்து 3 சரியா ஓகே. இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் பெறும் நினைக்கிறீங்க. இந்த இதே மேலே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸசைஸ்ல இருந்து இதுக்கு என்ன அவுட்புட் பெறுமெண்டு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் பாஸ் பண்ணி உங்களோட கோட் ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் இதில் டேரக்ட் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2,4. அப்போ நாங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். கமாக்கு முன்னாலே இருக்கிறது என்ன ரோ இன்ஃபர்மேஷன். இது வந்து என்ன லெஃப்ட் சைடில். இப்போ எங்களோட 2வது இண்டெக்ஸ் என்ன இதான் எங்களோட 2வது இண்டெக்ஸ். அப்போ 2வது ரோ எல்லாத்தையும் கொமனாக ஃபர்ஸ்ட்டை பார்க்க செக் பண்ணுங்க கோட். ஆனால் நாங்கள் திருப்பி என்ன காமாக்கங்கள கோலம் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்கோம். அது என்ன இது ரைட் சைடுன்றது கோலம். இப்போ இங்கே 2வது ரோவில் இதுல இருந்து இன்ஃபர்மேஷன் இருக்கணும். சேம் டைம் இந்த 4ன்றது என்ன எங்களை மேக்ன்றது கூட 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் கலர் 1 ஓடோமீட்டர் 2 டோர்ஸ் 3 ப்ரைஸ். அப்போ ப்ரைஸ் தான் இங்கே 4. அப்போ இந்த கோலமே இன்டர்செக்ட் பண்ணணும். இந்த செகண்ட் ரோயும் இன்டர்செக்ட் பண்ணி ஒரே வழி என்ன $7,000. அப்போ என்ன இந்த $7,000 தானே என்ன எங்களோட அவுட்புட் வந்து என்ன ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ சிங்கிள் ரோ சிங்கிள் கோலம் மண்டிக்குள்ள வந்து இந்த சிங்கிள் ரோவையும் இந்த சிங்கிள் கோலையும் இன்டர்செக்ட் பண்ற வேல்யூ வந்து என்ன இது வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேல்யூ வேணும். ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் வேல்யூ நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னா என்ன நீங்க இதை வந்து நீங்க என்ன அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் செய்து காட்டுறேன். டிஎஃப் டாட் ஐலோ நீங்க ப்ராக்டிஸ் நீங்க நிறைய எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வேற இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தனா இல்லை ஒரு எக்ஸாம்பிள் 7ஐயும் 1ஐயும் கொடுக்குறேன். 7ஐயும் 1ஐயும் கொடுத்தா ப்ளூ வண்டு வருது. இன்ட்ரெஸ்டிங். ஸோ ப்ளூ வண்டு வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏடிஎஃப் ஃப்ரேம் செக் பண்ணுவோம். ப்ளூ வண்டு வருது சரி. அப்போ நாங்கள் இங்கே 7 கொடுத்துனாங்க. முதலாவது உங்களுக்கு தெரியும். முதலாவது வந்து ரோட இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் காமாவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரோட இன்ஃபர்மேஷன். அப்போ 7வது ஓகே இந்த ரோலேருந்து இதான் எங்களை 7வது ரோ. 7வது ரோண்டேக்கு 7வது இண்டெக்ஸ் 7 இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கிற அந்த இண்டெக்ஸ் வேல்யூக்குரிய பர்டிகுலர் ரோ வந்து இது. ஓகே அடுத்தது வந்து ஒன்டன் கொடுத்துரும். ஒன்றது என்ன ஒன்டன் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கிறது என்ன இது கோலம் எது மேக்ன்றது வந்து 0 இண்டெக்ஸ் வேல்யூடியோ கோலம். கலர்ன்றது தான் என்ன எங்களுக்கு இந்த 1 அண்ட் இண்டெக்ஸ் வீடியோ இருக்கலாம். அப்போ கலர் கோலமும் 7வது ரோவும் வந்து இன்டர்செக்ட் பண்ற ஒரே ஒரு இடம் என்ன இந்த ப்ளூ அண்ட் எங்களுக்கு அதை டிரெக்டாக கொடுத்துரும். அப்போ இதான் என்ன சிங்கிள் ரோ சிங்கிள் கோலம் இண்டெக்ஸ் பண்ணி என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற ஒரு டெக்னிக். இப்போ அடுத்தா பார்க்கலாம் மல்டிபிள் ரோஸை வந்து என்ன எப்படி எடுக்கிறோம். இப்போ நாங்கள் மல்டிபிள் கொலம்ஸ் எப்படி இருக்குன்னு செப்பரேட்டாக பார்த்து நாங்கள் மல்டிபிள் ரோஸ் எப்படி இருக்குன்னு செப்பரேட்டாக பார்த்து இப்போ ரெண்டையுமே டுகெதராக வந்து எப்படி எடுக்கிறேன்ட்டு நாங்கள் பார்த்துருவோம். எப்படி ரெண்டையுமே சேர்த்து எடுக்கிறதுன்ட்டு. இப்போ நான் அது என்ன மாதிரி எடுக்கிறேன்ட்டு இப்போ பார்ப்போம் நாங்கள் சரியா. அது ஒன்றுமே இல்லை. அந்த மேலே நாங்கள் அப்ளை பண்ணதை வந்து இப்போ நாங்கள் டுகெதராக அப்ளை பண்ண போகிறோம். நான் ஒரு செலக்ட் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அது எப்படி நடக்க போகுண்டா திருப்பியும் அது டிஎஃப்ஐ கால் பண்ணுறோம். நான் வந்து டேட்டா ஃப்ரேம் உங்களுக்கு கால் பண்ணி காட்டி இங்கே கால் பண்ணுறோம் சரியா. டேட்டா ஃப்ரேமை கால் பண்ணிட்டு இங்கே போய் வந்து டிஎஃப் டாட் இங்கே திருப்பி நான் ஐலோக்கை கால் பண்ணுறேன். இங்கே போய் ஸ்கேர் பிரேக்கெட்டுக்குள்ள கமாவை ஃபஸ்ட்டாக போடுறேன். ஏன்னா நாங்கள் ரோஸ் காலம்ஸ் ரெண்டையும் சேர்த்து தானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க போகிறோம். அப்போ கமாவுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரோட இன்ஃபர்மேஷன் அதில் வந்து நான் 1:4 கொடுக்குறேன். அப்போ இங்கே வந்து ஒரு ஸ்லைசிங் ஒன்று நடக்க போகுது. உங்களுக்கு தெரியும் 1லேருந்து 4 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4ஓட முடிச்சுக்கொள்ளணும்னு சொல்கிறோம். இங்கே ரோஸுக்கு என்ன இதை ரோஸுக்குன்னு சொல்கிறேன்னா இது காமாவுக்கு முன்னாலே இருக்கு. காமாவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு. அதை மாதிரி இங்கே நான் போய் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4ஓட முடியும்னு சொல்கிறேன். அப்போ இது என்ன இது கொலமோட இன்ஃபர்மேஷன். என்ன நீங்கள் கொலமோட இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்களா இது காமாவுக்கு என்ன ரைட் சைட்லேயே இருக்குது. அப்போ இப்போ நான் இதை ரன் பண்ணி என்ன வருதுன்னு பார்த்தீங்களாண்டா எங்களுக்கு ஓடோமீட்டர் டோர்ஸ் ரெண்டு குழம்புது என்னண்டு இது இப்படி இந்த அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கட முதலாவது சிலைசிங்கன்னு சொல்றது. நாங்கள் இது 1:4 சிலைசிங்கன்ட்டுவோம். இது எப்படி வந்தால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஆனால் 4ல் முடியும் எங்களுக்கு 4 வருது. 4 - 1 அப்போ 3ல் முடியுங்க 3ல் முடிஞ்சிடும். ஓகே
அப்போ இது வந்து ரோவோட இன்ஃபர்மேஷன். அப்போ ஓகே எதிர்பார்த்தேன் ரோ 3 ரோ வந்துருக்கு. சேம் டைம் காலம்ஸ் என்ன வேணும்னா 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எங்களுக்கு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எங்களுக்கு 2ல இண்டெக்ஸ் உடைய காலம்ஸ் இது மேக் வந்து 0, கலர் வந்து 1, ஒடோமீட்டரா என்ன 2ல இண்டெக்ஸ் ஆகுது. அப்போ ஒடோமீட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. 4ல முடியுன்ற 4ல முடியாது. அதுல இருந்து 1 குறைஞ்சு 3ல முடியும். 3ன்றது இது 0, 1 கலர், 2 ஒடோமீட்டர், 3 வந்து டோர்ஸ். இப்போ டோர்ஸ்ல முடியுது. என்ன இதான் என்ன எங்கட மல்டிபிள் ரோஸ்ல மல்டிபிள் காலம்ஸை வந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற ஒரு டெக்னிக். நான் வேணுமெண்டா உங்களுக்கு இன்னொரு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். df டாட் ilog இப்போ வந்து எனக்கு 3லேருந்து 7 காம அடுத்து வந்து இப்போ காம ரோஸையும் காலம்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க இப்படி எழுத தொடங்கிடுங்க. அடுத்து வந்து இதுல வந்து என்ன கொலமில் வந்து 2லேருந்து 5 வந்து வரும். 2லேருந்து 5 வந்து இந்த கோட் நீங்க எரர் வருமா எரர் வராதா இது பாஸ் பண்ணி சொல்லுங்க. நாங்கள் 500 வெளியே கொடுக்குறேன். நீங்களே ரன் பண்ணி செக் பண்ணி இங்க வந்து எங்களுக்கு எரர் வரையில. இப்போ எங்களோட இண்டெக்ஸ் வந்து 4 முடியுது. ஏனண்டா 0 மேக் 0 இருக்கும், கலர் 1 இருக்கும், ஒடோமீட்டர் 2 இருக்கும், டோர்ஸ் வந்து 3 இருக்கும், ப்ரைஸ் வந்து 4 இருக்கும். ஆனால் நான் 5 கொடுத்தேன். ஏன் 5 கொடுத்தேன் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன். 2லேருந்து ஸ்டார்ட் நான் இந்த கொலமை ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ரைட் சைட்லேருந்து இந்த கமாக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த கொலம்ஸோட இன்ஃபர்மேஷன் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன ஒடோமீட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும் 2 தான் ஒடோமீட்டர். ஏன்டா 0 மேக் 1 கலர் 2 ஒடோமீட்டர். 5ல முடியும். 5ல முடியும். அதை விட என்ன 1 குறைஞ்சு. அப்போ 5 கொடுத்து அக்கிலங்க 5 இண்டெக்ஸ் அங்கே வேற அதானா வெளியே எங்கே எடுக்கணும்னா 5 - 1 4 தான் எடுக்கும். ஆனால் 4 இருக்கு எங்களுக்கு. அப்போ என்ன 3 டோர்ஸாக இருக்கும், 4 வந்து ப்ரைஸாக இருக்கும். அப்போ ப்ரைஸ் மட்டும் இல்லை, அப்போ ப்ரைஸ் மட்டும் வருது. அப்போ 3 கொலம் ஓகே. அப்போ இது என்ன வெளியுது? அப்போ 3 என்ன எங்களோட ரோஸ் வெளியே. அப்போ 3லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே 7 அண்ட் 8ல வந்து என்ன 7 வராது. 7லேருந்து 1 கிடையாது 6 பார். அப்போ 3லேருந்து 6 மட்டும் எங்களோட ரோ இன்ஃபர்மேஷன் வந்து சின்ன விஷயம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஓகே. அப்போ இதான் என்ன எங்களோட ரிட்ரீவல். அதாவது என்ன மல்டிபிள் காலம்ஸ் மல்டிபிள் ரோ வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறது. இப்போ அடுத்தது வந்து பார்க்கலாம் மிக்ஸ் இண்டெக்ஸிங். அது என்ன மிக்ஸ் இண்டெக்ஸிங்? மிக்ஸ் இண்டெக்ஸிங்னா கிட்டத்தட்ட சேம் தான். பட் இங்க நாங்க என்ன செய்ய போறோம்னா என்ன ஒரு பெர்டிகுலரா வந்து எங்களை வந்து என்ன பெர்டிகுலரா வந்து நாங்க என்ன நார்மலா வந்து ஒரு சிலைசிங் மாதிரி இல்லாம ரேண்டமா வந்து நம்பர்ஸை கொடுக்க போறோம். அது ரேண்டமா நம்பர்ஸை கொடுக்க போறோம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். திருப்பி நீங்க என்ன டிஎஃப்ஆ கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ஐலோ கால் பண்றீங்க. அங்க போய் வந்து கமாவை போடுவோம். சரியா? கமாவை போட்டீங்களா உள்ளுக்க வந்து நீங்க ரேண்டம் மிக்ஸ் இண்டெக்ஸிங் நீங்க நாங்க வந்து ஒரு மல்டிபிள் வேல்யூ கிட்டத்தட்ட கொடுக்குறோம். அங்க போய் ஒரு ஸ்கேர் பிரேக்கெட்டை போடுறோம். உங்களுக்கு நான் சொன்னேன் ஸ்கேர் பிரேக்கெட் வந்து போட போறோம். நாங்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போறோம். அப்ப நாங்க இங்க வந்து கமாக்கு லெஃப்ட் சைட்ல ஸ்கொயர் பிரேக்கெட் போடுறோம் ஃபர்ஸ்ட். அப்ப கமாக்கு முன்னுக்கு வர விஷயம் என்ன? லெஃப்ட் சைட்ல வர விஷயம் என்ன? அது ரோஸோட இன்ஃபர்மேஷன். இங்க போய் நாங்க போடுறோம் 3,500 கொடுக்குறோம். சரியா? அதே நேரம் கமாக்கு வந்து ரைட் சைட்ல வர இன்ஃபர்மேஷன் என்ன? அது வந்து கொலம்ஸோட இன்ஃபர்மேஷன். அப்ப திருப்பி நாங்க போய் என்ன ஸ்கொயர் பிரேக்கெட் கொடுக்குறோம். ஸ்கொயர் பிரேக்கெட் கொடுக்கல வந்து இதுல வந்து என்ன கொலம்ஸோட இன்ஃபர்மேஷன் தானே. நான் 10,400 கொடுக்குறேன். அப்ப நான் உங்களுக்கு சொன்னா இந்த உங்களோட ஐலக்கோட ஸ்கொயர் பிரேக்கெட்டை விட உள்ள இன்னொரு ஸ்கொயர் பிரேக்கெட் கொடுத்தா அதுக்கு என்ன மீனிங்? நாங்க மல்டிபிள் ரோஸ் இல்ல மல்டிபிள் கோலம் நான் கால் பண்ண போறோம். அந்த மல்டிபிள் ரோ இல்ல மல்டிபிள் காலம்ஸை கால் பண்ண போறோம்டா அந்த வேல்யூஸை வந்து இந்த காமன் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்னு சொல்லுவோம். அப்ப இங்க அந்த அப்படிதான் கொடுக்கும். அப்ப இது என்ன மாதிரி அவுட்புட்டை கொடுக்க போகணும்? இது ரன் பண்ணா ஒரு ஐடியா வந்தது. அப்ப இந்த கமாக்கு முன்னால இந்த கமாக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்ல இருக்கிற பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூ 3,500. அப்ப 3,5 என்ன செய்ய போகணும்டா 3 இண்டெக்ஸ் உடைய ரோவையும் 5 இண்டெக்ஸ் உடைய ரோவையும் சர்ச் பண்ணும். சரியா? சர்ச் பண்ணிட்டு சேம் டைம் வந்து கொலம்ஸ் வந்து நாங்க வந்து கமாவுக்கு ரைட் சைட்ல இருக்கிற கொலம்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். லிஸ்ட் ஆஃப் வேல்யூ கொடுத்து அப்புறம் 2,4 லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை கொடுத்துருக்கோம். அப்ப 2,4 என்ன செய்ய போகணும்டா 2:4 கிடையாது. 2,4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இப்ப 2வது இண்டெக்ஸ் உடைய ஒரு கொலமையும் 4வது இண்டெக்ஸ் உடைய ஒரு கொலமையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ரெண்டும் மச்சார இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை மட்டும் ரிட்ரீவல் எடுக்கும். அப்ப ரோஸ் வந்து 3,5 இருக்கும். சேம் டைம் காலம்ஸ் வந்து 2,4 இருக்கும். அப்படி மச்சார இன்ஃபர்மேஷன் அவ்வளோ. இப்ப சோ இதான் வந்து என்ன மிக்ஸ் இண்டெக்ஸிங் ஒன்றும் இல்லை. நாங்க இந்த பர்டிகுலர் ரோஸை வந்து ஸ்பெசிபிக் ரோஸோட இன்டீஜர் வேலையும் ஸ்பெசிபிக் கொலமோட இண்டெக்ஸ் வேலையும் இல்லை இன்டீஜர் வேலையும் கொடுக்கும்போது அதுல இருந்து ரிட்ரீவல் பண்ணி இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் வந்து நான் எங்கட ஐலாக் ஃபங்க்ஷனாலிட்டி ஆப்ல பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நான் நீங்க கிளாம் இப்போ என்ன அப்போ என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்கு எங்களோட லொக்குக்கும் ஐலாக்குக்கும்? இப்போ கொமனா வந்து நீங்க df டாட் லொக்கை நான் கொடுக்குறேன். இங்க போய் நீங்க வந்து 3, பிரைஸ் என்ன கொடுக்குறேன். சரியா?
இதுக்கு நாங்க என்ன எரர் வருதா அவுட்புட் வருதாண்டா இங்க எரர் வருது. சரி இங்க எதுக்கு எரர் வருது? இங்க எரர் வருது. என்ன எரர் வருது இங்க? இங்க எரர் வருது. எரர் வருது. எரர் வருது. ஓகே. df.log price. ஓகே ஓகே. கேபிட்டல்ல வேற ஒண்ணுப்பா. வேற ஒண்ணு மன்னிச்சிடுங்க. ஸோ இங்க இங்க இந்த அவுட்புட் வந்திருக்கு. அப்ப நாங்க வந்து இங்க போய் df.log சரி 22,000 வெளியே இருக்கு. ஓகே சரியா? df. இதுல வந்து இப்ப ஐலோக்குக்கும் லொக்குக்கும் என்ன டிஃபரெண்ட் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இங்க வந்து நாங்க என்னோட லாஸ்ட் வீடியோல வந்து நீங்க லொக்க பத்தி டீப்பா பார்க்கணும்னா இந்த லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி நான் ரொம்ப டீப்பா கொடுத்துருக்கேன். ஸோ லொக்கன் வந்து லேபிள் பேஸ் சரியா? இங்க வந்து எங்கட கொமனா வந்து எங்கட டேட்டா ஃப்ரேம் பாத்தீங்கன்னா வந்து df.get சரியா? df.hit இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கட டேட்டா ஃப்ரேம்ல வந்து லேபிள் அண்ட் கொமனா கதைக்கிறது என்ன கொலம்ஸ் லேபிள் பாத்தீங்கன்னா ஒரு நேம்ல இருக்கு மேக் கலர் ஓடோமீட்டர் டோர்ஸ் பிரைஸ். அதே மாதிரி இங்க வந்து பை டிஃபால்ட்டா வந்து இன்டீஜர் வேல்யூவே எங்களுக்கு இருக்குது. இதுல வந்து 0 1 2 3 இருக்குது. மேபி உங்களுக்கு இந்த இந்த எக்ஸாம் மைட் பி அண்டர்ஸ்டாண்ட் இது உங்களுக்கு விளங்க மில்லியன் இல்லை உங்களுக்கு இந்த அடுத்த வீடியோல வந்து பெட்டரா வந்து இன்னொரு எக்ஸாம்பிளோட செய்தாரு. பட் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் இது என்ன மாதிரி. இங்க வந்து ரோட லேபிள் என்ன 0 1 2 3 தான். சேம் டைம் அந்த இண்டெக்ஸும் என்ன 0 1 2 3. பட் இங்க வந்து இந்த லொக் வந்து என்ன செய்யணும்டா எக்ஸாக்டா வந்து என்ன அந்த லேபிள் எடுக்கும். இங்க 0 இப்ப 3 இங்க 3 என்ன வேல்யூ இருக்குது? பிஎம்டபிள்யூ வந்து ஸ்டார்ட் ரோ இன்ஃபர்மேஷன் இருக்கு சரியா? அதே நேரம் பிரைஸ் அண்ட் டேக்கு என்ன 22,000 என்ற வேல்யூ உங்களுக்கு இருக்கு. ஏனண்டா வந்து இந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய வழி. தேர்ட் ரோவாம் இருக்கணும். ஓகே இதான் தேர்ட் ரோ. பிரைஸ் அண்ட் கொலம்லே இருக்கணும். அப்ப இந்த ரெண்டையும் இன்டெக்ஸ் பண்றது ஒரே வழி ரிட்டர்ன். இதே வந்து நாங்க எப்படி ஐலொக்க யூஸ் பண்ணி எடுக்கிறேன்டா எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துருக்கு 3, ஐலோக்ன்றது இன்டீஜர் பேஸ்ட் லேபிளிங் சரியா? இங்க வந்து என்ன சாரி இன்டீஜர் பேஸ்ட் லேபிளிங் இல்ல இன்டீஜரை பேஸ் பண்ணி என்ன நாங்க என்ன சொன்னாங்க டேர்ம்னு சொன்னாங்க. டேர்ம் நான் டேர்மை மறந்துவிடேன். மேல பார்த்தாங்களே இல்ல பரவாயில்ல நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன் உங்களோட. இன்டீஜர் லொகேஷன் பேஸ் இண்டெக்ஸிங் சரியா? ஹைலோக்ன்றது வேற ஒன்றும் இல்லை இன்டீஜர் பேஸ் இண்டெக்ஸிங் இன்டீஜர் லொகேஷன் பேஸ் இண்டெக்ஸிங் லொக்ன்றது லேபிள் பேஸ் இண்டெக்ஸிங் சரியா? அப்ப இன்டீஜர் லொகேஷன் பேஸ் இண்டெக்ஸிங் என்ன சொல்ல வருதுன்னா நீங்க வந்து இன்டீஜர் வேல்யூ தான் ஐலோக்ல யூஸ் பண்ண முடியும் சரியா? டெக்ஸ்ட் வேல்யூ வந்து கொடுக்க இயலாது. இப்ப நாங்க வந்து எங்கட லொக்கல வந்து என்ன லேபிள் இண்டெக்ஸ்ல வந்து அங்க டெக்ஸ்ட் வேல்யூயும் பெறலாம். டெக்ஸ்ட் வேல்யூ ஏன்டா லேபிள் பேஸ் இண்டெக்ஸ் அந்த லேபிள் வந்து இன்டீஜராம் இருக்கலாம் டெக்ஸ்டாம் இருக்கலாம் சரியா? ஆனா சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்கட என்ன ஐலோக்ல வந்து அது ஐஎன்டே என்ன ரிப்ரசென்ட் வந்து இன்டீஜர். அப்ப அங்க வந்து இன்டீஜர் வேல்யூ தவிர வேற எதுவுமே கொடுக்கல. இப்ப நீங்க பிரைஸ் அண்ட் கொலமுக்கு வந்து நீங்க கொடுக்க போற வேல்யூ வந்து 4 பாத்தீங்களா 22,000 சரி இங்கேயும் 22,000 தான் ரிட்டர்ன் ஆகுது இங்கேயும் 22,000 தான் ரிட்டர்ன் ஆகுது. பட் நாங்க அப்ரோச் இந்த லோக்கல்ல என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் பிரைஸ்ன்றதை வந்து கொடுத்துருக்கோம். ஏன்டாதுங்கிற கொலமோட நேம் அது ஆக்சுவலி அந்த லேபிள் அந்த கொலமோட லேபிள்னு காய்ப்போம். சேம் டைம் இந்த ஐலாக் யூஸ் பண்ணுவது 4 கொடுக்குறேன். 4 என்ன இன்டர்னலா வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து 4 இருக்கு. ஏன்டா வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஆகும் கலர் 1 ஒடோமீட்டர் 2 டோர்ஸ் வந்து 3 இருக்கு இண்டெக்ஸ் இன்டர்னலா வந்து பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 4 இருக்கு. அப்ப இங்க வந்து ஐலோக்ல வந்து 4 வேல்யூ கொடுக்குறோம். 4 வேல்யூ அது அது அப்படி கொடுத்தா இங்க வேற இங்க போய் நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிரைஸ் கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரைஸ் கொடுக்குறேன் இந்த எரர் வரும். லொகேஷன் பேஸ் இண்டெக்ஸ் கேன் ஒன்லி லொகேஷன் பேஸ் இண்டெக்ஸ் ஒன்லி இன்டீஜர் வேல்யூ. நாங்க இன்டீஜர் வேல்யூ கொடுக்காம என்ன கொடுத்துருக்கோம்டா டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கோம் சரியா? சேம் டைம் நீங்க இங்க கொண்டு போய் என்ன 4 கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குது. லொக்கல் ஒன்றே 4 கொடுத்து பார்ப்போம். எரர் என்ன எரர்? கீ எரர். அங்க என்னடா கீ ஆக்சுவலி இன்டீஜர் வேல்யூ எடுக்க ஆக்சுவலி இங்க லேபிள் வந்து பிரைஸ் அதால வந்து 4 எடுத்து அது கீ எரர்னு சொல்லுது. அப்ப நாங்க நீங்க பிரைஸ் கொடுத்தீங்களா உங்களுக்கு அந்த விட எக்ஸாக்ட் ரெண்டுமே சேம் ஆன்சர் வரும். 22,000 22 அப்ரோச் வந்து டிஃபரெண்டா இங்க லொக் ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்றோம். இங்க வந்து ஐ லொக் ஃபங்க்ஷனாலிட்டியா யூஸ் பண்றோம். அப்ப உங்களுக்கு சிம்பிளா ஞாபகம் கொண்டு இல்லை ஐஎன்ட் வந்துச்சுன்னா அது இன்டீஜர். அப்ப ஐஎன்ட் அண்ட் இன்டீஜர் அப்ப இன்டீஜர் இங்க வந்து நம்பர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல் பண்ணி கூடியதாக இருக்கும். சேம் டைம் வந்து லொக் அண்ட் வந்து லேபிள் பேஸ் இன்ஃபர்மேஷன். அப்ப அங்க வந்து லேபிள் வந்து இன்டீஜரா இருக்கலாம் டெக்ஸ்டா இருக்கலாம். போதும் டெக்ஸ்டா மேபி இங்க வந்து காலம்ஸ் வந்து நேம்ல இல்லாம டெக்ஸ்ட் வேல்யூ இல்லாம இன்டீஜர் வேல்யூல இருக்குமே இருந்தா அது வந்து ரெண்டுமே எங்களுக்கு சேம் ஆப்ல வேணும். ஐலோக்லயும் அது ஒர்க் பண்ண போது லோக்கலையும் ஒர்க் முடியும். ஏன்னா லோக்கலையும் நாங்க நம்ம இண்டிவிஜுவல் வழியை தான் கொடுக்குறோம். பட் இங்க இப்ப இருக்கிற நான் கரண்ட் டேட்டா செட்ல வந்து எங்களுக்கு கொலம்ஸுக்கு நேம் இருக்கு லேபிள் இருக்கு. அப்ப லொக்கா யூஸ் பண்ண போறோம்னா கரெக்டா அந்த கொலம்ஸ் நேம் தான் கொடுக்கலாம். இண்டிவிஜுவல் வழியை கொடுக்கல இண்டெக்ஸ் வழியோ கொடுக்கல.
இந்த சேம் டைம் இங்க ஐலோக்ல வந்து என்ன நாங்க நேம்ஸ் இருந்தாலும் அங்க வந்து என்ன அந்த குளமோட நேம கொடுக்குது அது இன்டர்னலா யூஸ் பண்ண போற இன்டெக்ஸ் வேல்யூ தான் கொடுப்போம் அது இன்டர்னலா வந்து 4 ஏன்னா வந்து கொமன 0 வந்து ஸ்டார்ட் ஆகும் இங்க ரோவும் சரி குளம் சரி இன்டர்னலா வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஸோ இதான் வந்து என்ன லோக்குக்கும் ஐலோக்குமான டிஃப்ரெண்ட் ஸோ இந்த வீடியோல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஸோ ஐலோக்கண்ட என்ன லோக்கண்ட என்ன ஐலோக்கில் எப்படி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது தனியாக ரோஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது மல்டிபிள் ரோ எக்ஸ்ட்ராக்ட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இல்லாட்டி சிங்கிள் கோலம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ மல்டிபிள் கோலம்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருந்தோம் ஸோ அடுத்த வீடியோல வந்து நாங்க இந்த மாதிரி ஃபர்தரா வந்து இந்த பெண்டாஸ்ல வந்து ஃபர்தரா எப்படி எங்களோட எக்ஸ்ப்ளோரிட்டி டேட்டா அனாலிசிஸ் இல்லாட்டி வந்து என்ன மாதிரி குரூப் பை இல்லாட்டி ஃபில்டரிங்ல சோர்டிங் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அப்ரோச் பண்றோன்றது நாங்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம என்ன ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க ஸோ மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க கண்டினியூஸா என்னோட வீடியோஸை கண்டினியூ பார்க்கறதுக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்